அண்மை செய்தி. நடிகை அளித்த பாலியல் புகார் வழக்கு விசாரணைக்காக வளசரவாக்கம் காவல் நிலையத்தில் ஆஜராகி விளக்கம் அளிப்பதற்காக நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் தற்போது வடபழனி விடுதியிலிருந்து புறப்பட்டிருக்கிறார். நடிகை அளித்த பாலியல் புகார் வழக்கு விசாரணைக்காக வளசரவாக்கம் காவல் நிலையத்தில் 8 மணிக்கு ஆஜராக இருக்கிறார். விசாரணைக்கு ஆஜராகும் சீமானிடம் 53 கேள்விகளுக்கு எழுத்துப்பூர்வமாக பதில் பெற காவல்துறை தரப்பில் திட்டமிடப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே விசாரணைக்கு ஆஜராகுமாறு சீமானுடைய இல்லத்திற்கே சென்று போலீசார் சம்மனை வழங்கி வந்தனர். அப்போது சீமானுடைய பாதுகாவலருக்கும் போலீசாருக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. இந்த விவகாரத்தில் காவலாளியும் கைது செய்யப்பட்டிருந்தார். இந்நிலையில் தற்போது வளசரவாக்கம் காவல் நிலையத்தில் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் விசாரணைக்காக தற்போது ஆஜராகவிருக்கிறார். இதற்காக வடபழனி விடுதியிலிருந்து அவர் புறப்பட்டுள்ளார். விவரங்களோடு செய்தியாளர் ஸ்டாலின் இணைந்திருக்கிறார். ஸ்டாலின், தற்போது சீமான் புறப்பட்டிருக்கிறார். எவ்வளவு நேரத்தில் காவல் நிலையம் சென்றடைய இருக்கிறார்? அவருக்கு ஏதேனும் பாதுகாப்பு வழங்கப்பட்டிருக்கிறதா? காவல் நிலையம் முன்பு என்ன மாதிரியான சூழல் தற்போது நிலவுகிறது? பலா, நடிகை ஒருவர் அளித்த பாலியல் வன்கொடுமை வழக்கு தொடர்பாக அதில் விசாரணை மேற்கொள்வதற்காக நேற்று நாம் தமிழர் கட்சியுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமானுக்கு சம்மன் அளிக்கப்பட்ட நிலையில் இன்று வளசரவாக்கம் காவல் நிலையத்தில் இன்னும் சற்று நேரத்தில் சீமான் ஆஜராக இருக்கிறார். வளசரவாக்கம் காவல் நிலையத்தில் பாதுகாப்பு ஏற்பாடுகள் பலப்படுத்தப்பட்டுள்ளன. கிட்டத்தட்ட 200 300க்கும் மேற்பட்ட காவலர்கள் இங்கு அதிக அளவில் குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். நாம் தமிழ் கட்சியினரும் இங்கு அதிக அளவில் குழுமியிருக்கக்கூடிய நிலையில் அவர்களை கட்டுப்படுத்துவதற்காக இந்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றன. அதாவது நேற்று ஆஜராவதற்கு அவருக்கு ஏற்கனவே சம்மன் அளிக்கப்பட்டிருந்தது. நாம் தமிழர் கட்சியுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமானுக்கு இந்த வழக்கு தொடர்பாக ஆஜராவதற்கு நேற்றே சம்மன் அளிக்கப்பட்ட நிலையில் நேற்று அவர் ஆஜராகாதை அடுத்து நீலாங்கரையில் உள்ள அவருடைய இல்லத்தில் அந்த சம்மன் ஒட்டப்பட்ட நிலையில் அதனை கிழித்ததை அடுத்து அங்கிருந்த காவலாளி மற்றும் வீட்டு பணியாளர் கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஒரு சூழல்ல இன்று அவருக்கு அந்த சம்மன் கிழிக்கப்பட்டிருந்த சம்மனில் இன்று காலை 11 மணிக்கு ஆஜராக வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டது. இந்த நிலையில் அவர் வெளியூரில் இருந்த காரணத்தினால் அவரால் குறிப்பிட்ட அந்த நேரத்திற்கு ஆஜராக முடியாது என்று வழக்கறிஞர்கள் தெரிவித்ததை அடுத்து இன்று இரவு 8 மணிக்கு ஆஜராவார் என்று அவர்களுடைய வழக்கறிஞர்கள் ஏற்கனவே காவல் நிலையத்தில் தெரிவித்திருந்தார்கள். அந்த அடிப்படையில் இன்னும் சற்று நேரத்தில் அவர் ஆஜராக இருக்கிறார். சென்னை வடபழனியில் உள்ள தனியார் விடுதியிலிருந்து தற்போது புறப்பட்டிருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இன்னும் சற்று நேரத்தில் குறிப்பாக 15 20 நிமிடங்களில் அவர் வளசரவாக்கம் காவல் நிலையத்தில் நேரில் ஆஜராவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. ஏற்கனவே இணை ஆணையர் துணை ஆணையர் தலைமையில் இந்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றன. அவரிடம் இந்த விசாரணை 8 மணிக்கு மேலாக தொடங்கி கிட்டத்தட்ட 2 அல்லது 3 மணி நேரத்துக்கு மேலாக நீடிப்பதற்கான வாய்ப்புகள் உள்ளதாக கருதப்படுகிறது. பாதுகாப்பு ஏற்பாடுகளை அடுத்து இந்த பகுதியில் இருக்கக்கூடிய கடைகள் எல்லாம் ஏற்கனவே அடைக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு சூழலில் நாம் தமிழர் கட்சியிலும் தொடர்ச்சியாக குவிந்து வருகிறார்கள். காவல்துறையினரும் அவர்களை கட்டுப்படுத்தி ஒருவேளை நிலைமை கட்டுக்குள் வராத பட்சத்தில் அவர்களை கைது செய்வதற்கான சூழலும் தற்போது இருக்கிறது. பலா, ஸ்டாலின், ஒருவேளை சீமான் ஆஜராகும் பட்சத்தில் அவரிடம் 53 கேள்விகளை கேட்க காவல்துறை தரப்பில் திட்டமிடப்பட்டிருக்கிறது. இப்படி வெறும் கேள்வி பதிலோடு முடிந்து விடுமா அல்லது அடுத்த கட்ட நடவடிக்கை ஏதேனும் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா? அதாவது சென்னை உயர்நீதிமன்றத்துடைய உத்தரவை அடுத்து 12 வார காலத்திற்குள் குற்றப்பத்திரிகையை தாக்கல் செய்ய வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்றம் காவல்துறைக்கு உத்தரவிட்டது. அதனை அடுத்துதான் அவருக்கு சம்மன் அளிக்கப்பட்டிருந்தது. ஏற்கனவே நடிகை அவரிடம் கிட்டத்தட்ட ஒரு 6 மணி நேரத்துக்கு மேலாக இந்த வழக்கு தொடர்பாக விசாரணை நேற்றைய முன்தினம் நடைபெற்றிருந்தது. இந்த நிலையில் தான் நேற்று அவருக்கு ஆஜராவதற்கு சம்மன் அளிக்கப்பட்டு அவர் ஆஜராக நிலையில் இன்று ஆஜராக இருக்கிறார். நீங்க குறிப்பிட்டபடி 53 கேள்விகள் இந்த விசாரணையில் கேட்கப்படலாம் என்று கூறப்படுகிறது. விசாரணையில் அவர் அளிக்கக்கூடிய பதிலை பொறுத்துதான் அடுத்த கட்ட நடவடிக்கையிலே காவல்துறை எவ்வாறு மேற்கொள்ள இருக்கு என்பதை பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். இருந்தாலும் அவர் கைது செய்யப்படலாம், கைது செய்யாமலும் போகலாம் என்ற பல்வேறு விதமான யூகங்கள் தொடர்ச்சியாக இருந்து வரக்கூடிய நிலையில இந்த விசாரணையுடைய அடிப்படையில் அவரிடம் கேட்கக்கூடிய அந்த கேள்விகளுக்கும் அவர் அளிக்கக்கூடிய பதில்களை பொறுத்து அடுத்த கட்ட நடவடிக்கையை காவல்துறை மேற்கொள்ளும் என்றுதான் தற்போதைய தகவல்கள் தெரிவிக்கின்றன. பலா, ஸ்டாலின், இதெல்லாம் ஒருபுறம் இருக்க நாம் தமிழர் கட்சி நிர்வாகிகளும் கூட அங்கு வளசரவாக்கம் காவல் நிலையத்தில் குவிந்திருக்கின்றனர். அவர்களை கட்டுப்படுத்த போலீசார் தரப்பில் என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது? அது பற்றிய விவரம்.
பலா வலசரவாக்கம் காவல் நிலையம் அமைந்திருக்கக்கூடிய இந்த சாலையில் கிட்டத்தட்ட 3 தடுப்புகளை அமைத்து காவல்துறையினர் அந்த பாதுகாப்பு நடவடிக்கையில் ஈடுபட்டிருக்கிறார்கள். அந்த வலசரவாக்கம் வடபழனி நெடுஞ்ச பிரதான சாலையில் முதல் தடுப்பும், அதன் பிறகு இந்த வலசரவாக்கம் காவல் நிலையம் அமைந்திருக்கக்கூடிய சாலையில் 2வது தடுப்பும், காவல் நிலையத்துக்கு அருகே 3வது தடுப்பும் என 3 தடுப்புகள் அமைக்கப்பட்டிருக்கின்றன. நாம் தமிழர் கட்சியுடைய பொறுத்தவரை கிட்டத்தட்ட தற்போது 100க்கும் மேற்பட்டவர்கள் இங்கே இருக்கிறார்கள். அவர்களை வடபழனி வலசரவாக்கம் பிரதான சாலையிலேயே அவர்களை தடுத்து நிறுத்திவிட்டார்கள் ஏற்கனவே. ஒருவேளை சீமான் வரும் பட்சத்தில் அதிக அளவில் அவர்கள் உள்ளே வந்தால் அவர்களை அந்த நிலைமை கட்டுக்குள் வராத பட்சத்தில் அவர்களை கைது செய்வதற்கு 2 பேருந்துகளும் தயார் நிலையில் காவல்துறையினர் வைத்திருக்கிறார்கள். அதன் அடிப்படையில் தான் அதுக்கான நடவடிக்கைகளை காவல்துறை மேற்கொண்டிருக்கிறார்கள். பலா, நடிகை அளித்த பாலியல் புகார் தொடர்பான குற்றச்சாட்டில் தற்போது விசாரணைக்காக வளசரவாக்கம் காவல் நிலையத்திற்கு நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் புறப்பட்டு சென்று கொண்டிருக்கிறார். அந்த காட்சிகளை நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். வளசரவாக்கம் காவல் நிலையத்தில் நாம் தமிழர் கட்சி தொண்டர்களும் அதிக அளவில் குவிந்திருப்பதால் அந்த பகுதியை பரபரப்பாக காணப்படுகிறது. கிட்டத்தட்ட 300க்கும் அதிகமான போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருப்பதாக நம்முடைய செய்தியாளர்கள் குழுவும் தகவல் அளித்துக் கொண்டிருக்கிறார்கள். இன்னும் சற்று நேரத்தில் வளசரவாக்கம் காவல் நிலையத்தில் நாம் தமிழர் கட்சியின் சீமான் விசாரணைக்கு ஆஜராக உள்ளார். அவரிடம் 53 கேள்விகளை கேட்க காவல்துறை திட்டமிட்டிருப்பதாக தகவல்கள் கூறுகின்றன. ஏற்கனவே நீதிமன்றம் இது தொடர்பான வழக்கில் விசாரணை நடத்தி 12 வாரங்களில் அறிக்கை தாக்கல் செய்ய உத்தரவிட்டிருந்தது. அதன்படி காவல்துறையும் சீமானின் வீட்டிற்கு சென்று சம்மன் அனுப்பியது. ஆனால் அப்போது ஏற்பட்ட தகராறின் காரணமாக சீமானின் வீட்டு பாதுகாவலர் கைது செய்யப்பட்டார். இதன் தொடர்ச்சியாக இன்று ஆஜராவேன் என சீமான் கூறியிருந்தார். அதன் அடிப்படையில் தற்போது வளசரவாக்கம் காவல் நிலையத்திற்கு நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் தற்போது புறப்பட்டு சென்று கொண்டிருக்கிறார். இன்னும் சற்று நேரத்தில் போலீசார் அவரிடம் விசாரணை நடத்த உள்ளனர். இந்த விசாரணை என்பது கிட்டத்தட்ட 3 மணி நேரம் நீடிக்கலாம் எனவும் கூறப்படுகிறது. விசாரணையின் முடிவில் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் என்னவாக இருக்கும் என்பது தெரியவரும். ஸ்டாலின் தற்போது விசாரணைக்காக ஆஜராகவிருக்கிறார். இந்த வழக்கோட பின்னணியை கொஞ்சம் சொல்லுங்களேன். பலா, அதாவது இந்த நடிகை அளிக்கக்கூடிய இந்த பாலியல் வன்கொடுமை வழக்கத்தை பொறுத்த வரைக்கும் 2011 அவங்க இது தொடர்பாக நாம் தமிழர் கட்சியுடைய ஒருங்கிணைப்பாளர் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் மீது வழக்கு அந்த புகார் கொடுத்தாங்க. அதனையடுத்து 2011 இந்த வழக்கு பதிவு செய்யப்பட்ட நிலையில கிட்டத்தட்ட குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யாமலே அந்த வழக்கு நிலுவையில் இருந்தது. 2021 கிட்டத்தட்ட 10 ஆண்டுகளுக்கு பிறகு இந்த 2021க்கு பிறகு இந்த வழக்கு தொடர்பாக அடுத்த கட்ட விசாரணை மேற்கொள்ளப்பட்டது. அதனை அடுத்து கிட்டத்தட்ட நடிகையை பொறுத்த வரைக்கும் அவங்க இந்த வழக்கு உயர்நீதிமன்றத்தை சென்றதை அடுத்து அவர்கள் நேரடியாக உயர்நீதிமன்றத்தில் வாபஸ் பெற்றார்கள். இந்த வழக்கு தன்னுடைய புகாரையும் வழக்கையும் வாபஸ் பெறுவதாக நடிகை நேரடியாக தன்னுடைய அந்த வழக்கை வாபஸ் பெற்றாங்க. அதன் பிறகு உயர்நீதிமன்றம் ஒரு உத்தரவு பிறப்பிக்கிறாங்க. அதாவது இது நேரடியாக ஒரு பெண் மீது பாலியல் துன்புறுத்தல் வழக்கு. அதனால் புகார்தாரரே வாபஸ் பெற்றாலும் கூட அதனை உயர்நீதிமன்றம் தன்னிச்சையாக எடுப்பதற்கான அந்த முடிவு என்பது எடுக்கப்படலாம் என்ற அடிப்படையில் சென்னை உயர்நீதிமன்றம் அந்த வழக்கை எடுத்தது. அதன் பிறகு தொடர்ச்சியாக விசாரணை நடைபெற்றது. கடந்த ஒரு வாரத்திலிருந்து 10 நாட்களுக்கு முன்பு சென்னை உயர்நீதிமன்றத்தில் இது தொடர்பாக இந்த விசாரணை வந்த பொழுது அடுத்த 12 வாரங்களுக்குள் அந்த குறிப்பிட்ட தேதியிலிருந்து 12 வாரங்களுக்குள் குற்றப்பத்திரிகை இந்த வழக்கு தொடர்பாக விசாரணை மேற்கொள்ளப்பட்டு உடனடியாக குற்றப்பத்திரிகையை 12 வார காலத்துக்குள் தாக்கல் செய்ய வேண்டும் என்று உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டது. அதனை அடுத்துதான் நேற்றைய முன்தினம் நடிகை நேரடியாக வலசரவாக்கம் காவல்துறையினர் அவரிடம் விசாரணை மேற்கொண்டு வந்தார்கள். நான் ஏற்கனவே குறிப்பிட்டபடி கிட்டத்தட்ட ஒரு 6 மணி நேரத்துக்கு மேலாக அவரிடம் விசாரணை மேற்கொள்ளப்பட்டது. அதனை தொடர்ந்து தான் நேற்று சம்மன் அளிக்கப்பட்டது. அதன் பிறகு அந்த பல்வேறு விஷயங்களை அந்த செய்திகளை நாம் தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கிறோம். நேற்று அவரிடம் சம்மன் அளிக்கப்பட்ட பொழுது அவருடைய வீட்டில் இருந்தக்கூடிய காவலாளி மற்றும் வீட்டு பணியாளர் கைது செய்யப்பட்டார்கள். அங்கு ஏற்பட்ட தகராறு எடுத்து இன்று அவருக்கு சம்மன் ஆஜராக வேண்டும் என்ற ஒரு நிலையில்தான் இன்று இரவு 8 மணிக்கு மேலாக ஆஜராவார் என்று வழக்கறிஞர் சொன்னதை அடுத்து தற்போது அதற்கான ஏற்பாடுகள் நடைபெற்று வருகின்றன. ஸ்டாலின், ஏற்கனவே புகார் அளித்த நடிகையிடமும் போலீசார் விசாரணை நடத்தியிருக்கின்றனர். அவர்களுடைய தரப்பில் என்ன சொல்லப்படுகிறது ஸ்டாலின்? அதாவது இந்த குறிப்பிட்ட வழக்கை பொறுத்த வரைக்கும் அவங்க குறிப்பிட்ட நடிகை வாபஸ் பெற்ற பொழுதே
தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான், நாம் தமிழர் கட்சியுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் நேரடியாக அந்த புகார் அளித்த நடிகையிடம் பேசி அது தொடர்பான அந்த வழக்கை முடித்துக் கொள்வதற்கான பல்வேறு விதமான ஏற்பாடுகள் நடைபெற்றதாக அவர் தரப்பில், நடிகை தரப்பில் இருந்து சொல்லப்பட்டது. மாதம் தோறும் அவருக்கு ஒரு குறிப்பிட்ட தொகை அவருக்கு வழங்குவதாக நாம் தமிழர் கட்சியிலிருந்து உறுதியளித்ததை அடுத்து அந்த புகாரை வாபஸ் பெறுவதாக அவர் பல்வேறு தரப்பட்ட அந்த தருணங்களில் நடிகை தன்னுடைய பேட்டியின் வாயிலாகவும் கருத்துக்களையும் தொடர்ச்சியாக சமூக வலைதளங்களில் தெரிவித்திருந்தார். அந்த அடிப்படையில் தான் அந்த வழக்கு விசாரணை என்பது தொடர்ச்சியாக அந்த தொய்வு நிலையில் இருந்தது. இந்நிலையில் தான் சென்னை உயர்நீதிமன்றம் இதை சுமூகமாக எடுத்ததுக்கு அப்புறம் தான் இந்த வழக்கு விசாரணை தற்போது தீவிரமடைந்திருக்கிறது. இந்த குறிப்பிட்ட வழக்கு, அதாவது அந்த மூல வழக்கை உடனடியாக ரத்து செய்ய வேண்டும் என்று உச்சநீதிமன்றத்தை நேற்றே நாம் தமிழர் கட்சியுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் நேற்று நாடியிருந்தார். அதாவது தொடர்ச்சியாக தன் பேருக்கு களங்கம் விளைவிக்கும் வகையில் அவர் அவதூறு பரப்பி வருகிறார். இந்த வழக்கை ரத்து செய்ய வேண்டும் என்று உச்சநீதிமன்றத்தை நாடி இருக்கக்கூடிய நிலையில் தான் உயர்நீதிமன்றத்துடைய உத்தரவை எடுத்து காவல்துறையினர் இந்த விசாரணை மேற்கொண்டு வராங்க. ஸ்டாலின், இன்னும் சற்று நேரத்தில் சீமான் ஆஜராகவிருக்கிறார். காட்சிகளை பார்க்கின்ற போது ஏராளமான தொண்டர்கள் அங்கு குவிந்திருக்கக்கூடிய காட்சிகளை பார்க்க முடிகிறது. போலீசார் எந்த அளவில் பாதுகாப்பை பலப்படுத்தி இருக்கின்றனர்? பலா, சென்னை காவல்துறையுடைய இணை ஆணையர் மற்றும் துணை ஆணையர் தலைமையில் ஏற்கனவே பாதுகாப்பு ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டிருந்தன. நான் ஏற்கனவே குறிப்பிட்டிருந்தேன். அதாவது சென்னை வடபழனி வலசரவாக்கத்துடைய அந்த பிரதான சாலையில் தான் நாம் தமிழர் கட்சியினர் தற்போது குவிந்திருக்கிறார்கள். அந்த பிரதான சாலையிலிருந்து வலசரவாக்கம் காவல் நிலையத்திற்கு செல்லக்கூடிய சாலையில் 3 தடுப்புகள், அரண்கள் அமைத்து காவல்துறையினர் பாதுகாப்பு ஏற்பாடுகளை மேற்கொண்டிருக்கிறார்கள். நாம் தமிழர் கட்சியினர் காவல் நிலையத்திற்கு அருகே வந்துவிடக்கூடாது என்பதில் காவல்துறையினர் மிக உறுதியாக இருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் தான் இந்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றன. இந்த காவல் நிலையத்தை சுற்றி இருக்கக்கூடிய குடியிருப்பு பகுதி, அதே போல கடை தெருக்கள்லாம் இருக்கக்கூடிய ஒரு சூழல்ல ஏற்கனவே பல்வேறு கடைகள் இங்கு முழுமையாக அடைக்கப்பட்டிருக்கின்றன. குடியிருப்பு வாசிகளுக்கு இந்த விதமான பிரச்சனையும் வந்துவிடக்கூடாது அப்படின்ற அடிப்படையில தான் காவல்துறையினர் இது போன்ற பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகளை மேற்கொண்டிருக்கிறார்கள். நிச்சயமாக அவர் சீமான் வரும்பொழுது தள்ளுமுள்ளு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ஏன்னா நாம் தமிழர் கட்சியினரும் அவரோடு உடன் வருவதற்கான அந்த ஒரு சூழல் ஏற்படும். ஏற்கனவே இந்த வழக்கு தொடர்பாக கடந்த சில மாதங்களுக்கு முன்பு சீமான் ஆஜரான பொழுதே சில பிரச்சனைகள் ஏற்படுது. அதனை அடுத்து தான் தற்போது காவல்துறையினர் கிட்டத்தட்ட 300க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் இங்கு பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள். பலா, நடிகை அளித்த பாலியல் புகார் தொடர்பாக வளசரவாக்கம் காவல்துறையினர் சம்மன் அனுப்பியிருந்த நிலையில் தற்போது விசாரணைக்காக நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் வளசரவாக்கம் காவல் நிலையத்திற்கு புறப்பட்டு இன்னும் சற்று நேரத்தில் சென்றடையவிருக்கிறார். இதனால் வளசரவாக்கம் பகுதியில் காவல் நிலையத்தில் அதன் அருகே ஏராளமான நாம் தமிழர் கட்சி தொண்டர்களும் குவிந்திருக்கின்றனர். பாதுகாப்பும் பலப்படுத்தப்பட்டிருக்கிறது. தற்போதைய முதற்கட்ட விவரங்களுக்கு நன்றி ஸ்டாலின். தற்போது காவல் நிலையத்திலிருந்து செய்தியாளர் ஆனந்தன் இணைந்திருக்கிறார். ஆனந்தன், தற்போது அங்கு ஏராளமான தொண்டர்கள் குவிந்திருக்கக்கூடிய காட்சிகளை பார்க்க முடிகின்றது. தொண்டர்களுடைய மனநிலை எப்படி இருக்கிறது? இதனை கட்டுப்படுத்துவதற்கு போலீசார் எந்த மாதிரியான நடவடிக்கைகளை எடுத்திருக்கின்றனர்? பிரதான சாலை வேறு, அங்கு போக்குவரத்து பாதிப்பு எந்த அளவில் இருக்கிறது? நாம் தமிழர் கட்சியுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் இன்று இன்னும் சற்று நேரத்தில் வலசரவாக்கம் காவல் நிலையத்தில் நேரடியாக ஆஜராக இருக்கிறார். பல்வேறு கேள்விகள் காவல்துறையினர் அவரிடம் கேட்பதற்காக திட்டமிட்டிருக்கிறார்கள். வழக்கை பொறுத்தவரை முக்கியமான அந்த சம்பவம் எப்போது, அதனுடைய என்ன மாதிரியான பாதிப்புகள் அவர் அந்த பெண் உள்ளானார் என்பது குறித்த விவரங்களை இதற்கு முன்பாக புகார் கொடுத்தும் கேட்டு அறிந்து வைத்திருக்கிறார்கள். அதை மையமாக வைத்து நாம் தமிழர் கட்சியுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமானிடம் பல்வேறு கேள்விகளை எழுப்பப்படும். 2023ஆம் ஆண்டு இதற்கு முன்பாக நேரடியாக நாம் தமிழர் கட்சியுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் நேரடியாக விளக்கம் அளித்தார். அதன் பிறகு 2வது முறையாக சம்மன் கொடுக்கப்பட்டு தற்போது நேரடியாக இங்கு வருகிறார். அவருடைய மனைவியும் கூட வருகிறார்கள். வழக்கறிஞர் சஞ்சர் சற்று நேரத்திற்கு முன்பாக காவல் நிலையம் வந்திருக்கிறார். அது மட்டுமல்லாமல் நாம் தமிழர் கட்சியுடைய நிர்வாகிகள், முக்கியமான நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் இங்கு வரக்கூடிய காட்சி நம்மால் பார்க்க முடியாது. பிரதான போரூர்லேருந்து பூந்தமல்லி பிரதான சாலையில் இருந்து கோயம்பேடு வடபழனி செல்லக்கூடிய பிரதான சாலையில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டிருக்கிறது. காவல்துறையினர் கட்டுக்குள் கொண்டு வருவதற்காக இதற்கு முன்பாக காவல் நிலையில் இருக்கக்கூடிய பிரதான சாலையில
தொடர்ந்து காவல்துறையினர் அடுக்கடுக்கான 4-5 தடுப்புகளை வைத்து தொடர்ந்து காவல்துறை கட்டுக்குள் வைத்திருந்தார்கள். தொண்டர்கள் வந்து உள்ளே காவல் நிலையத்திற்கு கிட்டே வராத அளவுக்கு. தற்போது இதன் காரணமாக போக்குவரத்து நெரிசல் சற்று அதிகமாக இந்த பகுதியில் இருக்கிறது. அதையும் அந்த கட்சி ஒரு சில நிர்வாகிகள் தொடக்கத்தில் அது வந்து சாலையில நெருக்கமாக இருந்ததன் காரணமாக அப்ப அவர்களே சரி செய்தார்கள். இந்த நிலையில் தான் தற்போது இருக்கிறது. இன்னும் சற்று நேரத்தில் நாம் தமிழர் கட்சியுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் காவல் நிலையத்திற்கு வருகிறார். காவல் நிலையம் வந்த பிறகு அவரிடம் விசாரணையே மேற்கொள்ளப்படும். எழுத்துப்பூர்வமாக வாங்குவதற்காகவும் வீடியோ பதிவும் எடுப்பதற்காகவும் திட்டமிட்டிருக்கிறார்கள். இந்த வழக்கு தொடர்பாக அவரிடம் பல்வேறு கேள்விகள் இருக்கிறார்கள். சுமார் ஒரு 100க்கும் மேற்பட்ட கேள்விகளை முன்வைப்பதற்காக காவல்துறை வந்து தயாராக இருக்கிறார்கள். அத்தனையும் அந்த ஆடியோ அதே போல எழுத்துப்பூர்வமான அந்த விவரங்களை கேட்டு சேகரித்திருக்கிறார்கள். அதன் பிறகு நீதிமன்றத்தில் சமர்ப்பார்கள். தற்போதைய நிலவரம் இது. இந்த வழக்கை பொறுத்த மட்டும் இது ஒரு பொய்யான வழக்கு, சோடிக்கப்பட்ட வழக்கு என்று நாம் தமிழர் கட்சியுடைய நிர்வாகிகள் தொண்டர்கள் கோஷமிடக்கூடிய காட்சியில் நாம் பார்க்க முடிகிறது. இன்னும் சற்று நேரத்தில் வர இருக்கிறார் பாலா. நடிகை அளித்த பாலியல் புகார் தொடர்பான விசாரணைக்காக இன்னும் சற்று நிமிடங்களில் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் விசாரணைக்காக ஆஜராக உள்ளார். இதற்காக வளசரவாக்கம் காவல் நிலையம் பகுதியில் பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன. நாம் தமிழர் கட்சி தொண்டர்களும் அங்கு அதிக அளவில் குவிந்திருக்கின்றனர். இதனால் போக்குவரத்து பாதிப்பு எதுவும் ஏற்படாதவும் அசம்பாவித சம்பவம் எதுவும் ஏற்படாமல் இருப்பதற்காக போலீசார் பலத்த பாதுகாப்பு பணிகளை மேற்கொண்டிருக்கின்றனர். நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமானிடம் 53 கேள்விகள் வரை கேட்க போலீசார் திட்டமிட்டுள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகியிருக்கின்றன. தற்போது அங்கு பரபரப்பான சூழல் நிலவக்கூடிய காட்சிகளை நாம் பார்க்க முடிகிறது. ஏராளமான தொண்டர்கள் குவிந்திருக்கின்றனர். நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமானும் காரில் சென்று கொண்டிருக்கிறார். இன்னும் சற்று நேரத்தில் போலீசார் அவரிடம் விசாரணையை தொடங்கவிருக்கின்றனர். நடிகை அளித்த பாலியல் புகார் தொடர்பாக நீதிமன்றம் ஆணையின்படி போலீசார் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமானிற்கு விசாரணைக்காக ஆஜராகும்படி சம்மன் அனுப்பியிருந்தது. ஆனால் நேற்று அவர் ஆஜராக முடியவில்லை என்று கூறி இன்று ஆஜராவதாக கூறியிருந்தார். அதன் அடிப்படையில் இன்னும் சற்று நேரத்தில் அவர் போலீசாரின் விசாரணைக்காக ஆஜராகவிருக்கிறார். தொடர்ந்து பார்க்கலாம் சிறிய இடைவேளைக்கு பிறகு.
நடிகை அளித்த பாலியல் புகார் தொடர்பான விசாரணைக்காக ஆஜராவதற்காக நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் இன்னும் சற்று நேரத்தில் காவல் நிலையத்தில் ஆஜராகவிருக்கிறார். விவரங்களோடு செய்தியாளர் அன்பரசன் இணைந்திருக்கிறார். அன்பரசன், தற்போது காவல்துறை தரப்பில் சீமானிடம் விசாரணை நடத்த உள்ளது. அங்கு என்ன நடக்கும்? பலா, இன்னும் சற்று நேரத்தில் பாலியல் புகாரில் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் வலசரவாக்கம் காவல் நிலையத்தில் ஆஜராக உள்ளார். தற்சமயம் அவர் வடபழனியில் இருக்கக்கூடிய தனியார் விடுதியிலிருந்து அவரது வாகனத்தில் புறப்பட்டு சாலையில் வந்து கொண்டிருக்கிறார். இன்னும் சில நிமிடங்களில் அவர் வலசரவாக்கம் காவல் நிலையத்தில் விசாரணைக்காக ஆஜராவார். குறிப்பாக கடந்த 2011ஆம் ஆண்டு நடிகை ஒருவர் அளித்த பாலியல் புகாரில் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமானுக்கு எதிராக 5 பிரிவுகளின் கீழ் வலசரவாக்கம் போலீசார் வழக்கு பதிவு செய்திருந்தனர். குறிப்பாக பெண் வன்கொடுமை தடுப்பு சட்டம், அதே போன்று பாலியல் வன்கொடுமை உள்ளிட்ட 5 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இந்த நிலையில்தான் சமீபத்தில் சில தினங்களுக்கு முன்பாக உயர்நீதிமன்றம் இந்த வழக்கை 12 வார காலங்களுக்குள் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்ய வேண்டும் என போலீசாருக்கு உத்தரவிட்டிருந்தது. இந்த நிலையில் இந்த வழக்கானது தீவிரப்படுத்தப்பட்டிருக்கிறது. இதன் அடிப்படையில் பாலியல் புகார் அளித்த அந்த நடிகையிடம் 2 தினங்களுக்கு முன்பாக பெங்களூரு சென்ற போலீசார் அங்கு அவரிடம் வைத்து 6 மணி நேரம் விசாரணை செய்தனர். அந்த விசாரணையின் அடிப்படையில் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமானிடம் விசாரணை நடத்துவதற்காக அவருக்கு நேற்று ஒரு முறை சம்மன் அளிக்கப்பட்டது. அதே போன்று இன்றும் சம்மன் அளிக்கப்பட்டது. குறிப்பாக நேற்று சம்மன் அளித்த போது அவர் தனது அரசியல் காரணங்களுக்காக வெளியூர் சென்றிருப்பதாக கூறி அவரது தரப்பு வழக்கறிஞர்கள் சுமார் 8 நபர்கள் காவல் நிலையத்தில் ஆஜராகி எழுத்துப்பூர்வமாக துணை ஆணையர் அதிவீர பாண்டியனிடம் எழுத்துப்பூர்வமாக விளக்கம் அளித்திருந்தனர். இந்நிலையில்தான் நேற்று மதியம் சுமாராக 1 மணி அளவில் நீலாங்கரையில் உள்ள நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் வீட்டுக்கு சென்ற போலீசார் இன்று காலை சரியாக 11 மணி அளவில் ஆஜராக வேண்டும் என கூறி அவரது வீட்டில் சம்மன் ஒட்டினர். இந்த சம்பவம் தொடர்பாக இன்று காலை சரியாக 11 மணி அளவில் அவரது தரப்பிலிருந்து வழக்கறிஞர்கள் காவல் நிலையத்தில் ஆஜராகி இன்று காலை 11 மணிக்கு அவரால் ஆஜராக முடியாது, மாலைதான் அவர் வெளியூரில் இருந்து சென்னை வருவார், வந்த பிறகு மாலை 7 மணிக்கு மேல் அவர் ஆஜராவதாக தெரிவித்ததாக எழுத்துப்பூர்வமாக கடிதம் அளித்திருந்தனர். இந்த நிலையில் சரியாக 8 மணி அளவில் போலீசார் அவரை விசாரணைக்காக காவல் நிலையம் வரவழைத்திருக்கிறனர். இந்த நிலையில் தற்போது வடபழனியில் இருக்கக்கூடிய தனியார் விடுதியில் தங்கியிருந்த நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் தற்போது வாகனத்தின் மூலமாக அவரது கட்சி தொண்டர்களோடு இங்கு வலசரவாக்கம் காவல் நிலையத்திற்கு வருகை தந்து கொண்டிருக்கிறார். இங்கு ஏராளமான நாம் தமிழர் கட்சியினர் கூடி காவல்துறைக்கு எதிராகவும் அதே போன்று நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமானுக்கு ஆதரவாகவும் கோஷம் எழுப்பி வருகின்றனர். இதனால் இங்கு சாலையில் பெரும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. பின்னர் இங்கு குவித்து வைக்கப்பட்டிருக்கக்கூடிய 300க்கும் மேற்பட்ட போலீசார் அந்த போக்குவரத்து பாதிக்க வண்ணம் அவற்றை சீர் செய்து அந்த நாம் தமிழர் கட்சியினர் தொண்டர்களை சாலையின் ஓரமாக நிறுத்தி வைத்து அவர்களுடன் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த நிலையில் 300க்கும் மேற்பட்ட போலீசார் குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். எந்தவித அசம்பாவிதமும் நடக்கக்கூடாது என்பதற்காக முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக இங்கு தீயணைப்பு வாகனங்கள் அதே போன்று 2 ஆம்புலன்ஸ் உள்ளிட்ட வாகனங்கள் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் இங்கு நடக்கக்கூடிய காட்சிகளை பதிவு செய்வதற்காக மொபைல் யூனிட்டும் வரவழைக்கப்பட்டிருக்கிறது காவல்துறை சார்பாக. அந்த மொபைல் யூனிட்டில் ட்ரோன் கேமரா அதே போன்று சிசிடிவி கேமரா 380 டிகிரியில் சொல்லக்கூடிய அந்த சிசிடிவி கேமரா உள்ளிட்ட வாகனங்கள் மொபைல் யூனிட் வரவழைக்கப்பட்டு அவை தற்போது இந்த காட்சிகளை படமாக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் தான் தற்போது இன்னும் சிறிது நேரத்தில் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் வலசரவாக்கம் காவல் நிலையத்தில் விசாரணைக்காக ஆஜராக உள்ளார். அவரிடம் 53 வினாக்கள் அடங்கிய கேள்விகள் எழுத்துப்பூர்வமாக கேட்கப்பட்டு அவை வீடியோ பதிவுகளாக செய்யப்படும் என போலீசார் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இன்னும் சிறிது நேரத்தில், அதாவது சில நிமிடங்களில் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் வலசரவாக்கம் காவல் நிலையத்தில் ஆஜராக இருக்கிறார். அவருடன் தொடர்ச்சியாக விசாரணை நடைபெறும். அந்த விசாரணை முடிவில் தான் என்ன மாதிரியான நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. பாலா, அன்பரசன், சீமானிடம் விசாரணை என்ற அளவில் மட்டுமே போலீசாரின் நடவடிக்கை இருக்குமா அல்லது அவர் கைது செய்யப்பட ஏதேனும் வாய்ப்புகள் இருக்கா? தற்போதுவரை காவல்துறை தரப்பில் என்ன தெரிவிக்கப்படுகிறது என்றால் 2 முறை சம்மன் கொடுக்கப்பட்டு அதில் 2வது முறையாக சீமான் இன்று ஆஜராவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதன் அடிப்படையில் தான் சீமான் இன்னும் சற்று நேரத்தில் வலசரவாக்கம் காவல் நிலையத்தில் ஆஜராக உள்ளார். அவரிடம் 53 வினாக்கள் அடங்கிய கேள்விகள் கேட்கப்படும். அவை எழுத்துப்பூர்வமாக பதில் பெறப்பட்டு அவை வீடியோ வாக்குமூலங்கள் பெறப்படும் என போலீசார் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தற்போது வரை அவர் கைது செய்வதற்கான எந்த ஒரு நடவடிக்கையும் மேற்கொள்ளப்படவில்லை எனவும் சென்னை காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் விசாரணை முடியும் பட்சத்தில் தான் அவர்கள் அந்த விசாரணை முடிவில் தான் என்னென்ன மாதிரியான வினாக்களுக்கு அவர் எப்படி பதிலளிக்கிறார் என்பதை பொறுத்து கைது நடவடிக்கையானது மேற்கொள்ளப்படுமா அல்லது கைது நடவடிக்கையானது வெறும் ஆஜரோடு விசாரணையோடு முடிந்து விடுமா என்பது குறித்து தெளிவாக சொல்ல முடியும் என சென்னை காவல்துறை அதிகாரிகள் தகவல் தெரிவித்திருக்கிறார்கள். பாலா.